அலைக்கும். நான் வந்து இர்ஷாத் ஃப்ரம் பாலமுனை. நான் ஒரு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுறேன். இருந்தும் என்னுடைய அடுத்த ஸ்டடியை முன்னேற்றத்தை நான் முன்னேறம் பண்ணுறதுக்காக வேண்டி நான் தெரிவு செஞ்ச ஒரு காலேஜ் தான் ஹார்வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் காலேஜ். அதில் வந்து நான் 𝐻ND/QS அண்ட் CAD Architecture கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த கோர்ஸை இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறதுல வந்து மிகவும் திருப்தியாக இருக்குது. இந்த காலேஜில் வந்து இதில் வந்து ஸ்டடியும் சரி, இதில் வந்து லெக்சர்மாரும் சரி, அதோட இவங்களோட ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் டீமும் சரி மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுல. இந்த காலேஜில் வந்து அடுத்து வந்து ஹெல்ப்லைன் சப்போர்ட் இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து பிஸியாக இருக்கிற டைமில், வேலையில் இருக்கிற டைமில் வந்து ஒரு நாளைக்கு முதலே வந்து இப்போ டுடே கிளாஸை வந்து 2 days முதலே வந்து ரிமைண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு கிளாஸ் சண்டே கூட ஒரு கால் ஒன்று வரும் ஹெல்ப்லைன்லேருந்து. அவங்க சொல்லுவாங்க இப்படி கிளாஸ் இருக்குன்னு சொல்லி. சம்டைம் அதை மிஸ் பண்ணினாலும் திரும்ப ஒரு ரிமைண்டிங் வந்து ஒரு ½ முதல்ல வந்து ஒரு ரிமைண்டிங் ஜாயின் ஆல் ஸ்டூடெண்ட் ஜாயின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கூட வரும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஹெல்ப்லைன் சப்போர்ட் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்து இந்த ஸ்டடியை தொடர்ச்சியாக விடாமக்கு ஒரு சோர்வடையாமக்கு இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இந்த ஹெல்ப்லைன் சப்போர்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மிகவும் வந்து ஒரு உறுதுணையாக இருந்துச்சு. அது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு உற்சாகத்தை இன்னும் திரும்ப நான் எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை தந்துச்சு இவங்களோட சப்போர்ட் வந்து. அதுக்கு முதல் ஹெல்ப்லைன் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ. அதோட ஸ்டடியும் மிகவும் இலகுவாக இருக்குது. லெக்சர்ஸ்மாரும் வந்து தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல முறையில் வந்து லெக்சர்ஸ்மாரும் எங்களோட வந்து சரியாக வந்து அந்த அதுக்குரிய ஸ்டடி விஷயங்களை சொல்லித்தராங்க புரிஞ்சு கொள்கிற மாதிரி. நான் வந்து ஆன்லைனில் தான் ஜூம் கிளாஸில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இப்போ நான் நினைக்கிறேன் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இங்கே சரி ஒர்க் பண்ணால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் இந்த ஹார்வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் காலேஜில் வந்து ஸ்டடி பண்ணி முடிகிற டைம் கோர்ஸ் முடியக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 2 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட இந்த 𝐻ND/QS CAD Architecture கோர்ஸில் வந்து கிடைக்குமென்ற ஒரு உறுதியான நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு வர ஸ்டூடெண்ட் சரி, தொழில் செய்கிறவங்க சரி, நீங்கள் ஒரு தரமான காலேஜை வந்து நீங்கள் தெரிவு செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஹார்வெஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் காலேஜை வந்து நீங்கள் தெரிவு செஞ்சு அதில் வந்து பதிவு செஞ்சு கொள்ளுங்கள், அதில் படித்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நல்லதாக ஒரு காலேஜாக இருக்குமான்னு நான் நினச்சி கொள்கிறேன்.